Taste the Daily. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 2 நாள் பயணமாக வருகை தந்ததால் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியின் புதிய கட்டிடங்கள் முழுமையாக நிறைவு பெறாமல் அவசரகதியில் காணொலி காட்சி வழியாக திறக்கப்பட்டது. 15 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்களை பொம்மை முதல்வர் காணொலி மூலம் திறந்தபோது இதில் பங்கேற்க வந்த மாணவர்களை நிற்க வைத்தும் மாணவிகளில் சிலரை தரையில் அமர வைத்த அவலம் நேர்ந்தது. ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பரத்துக்கு தரும் முக்கியத்துவம் செயல்பாட்டில் இல்லை என்பது இளம் வாக்காளர்களான மாணவர்கள் மனதில் இந்த சம்பவத்தின் மூலம் பசுமரத்தாணி போல் பதிந்தது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விடிய அரசை கண்டித்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மருத்துவ சிகிச்சை பெறும் NHIS திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்டவை முழுமையாக அரசு ஊழியர்களை கடந்த 4 ஆண்டுகளாக சென்றடையவில்லை. எனவே இத்திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை களைந்து அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் திட்டத்தை அமல்படுத்த விடிய அரசிற்கு பெருந்திரள் முறையீடு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு செவிசாய்க்க வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 4 ஆண்டுகள் என்கின்ற அளவில் அரசு ஊழியர்களிடம் காப்பீடுக்காக மாதம் 300 என்கின்ற அடிப்படையில் பிடித்தம் செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் இந்த திட்டத்திலே இணைந்திருக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி கட்டணமில்லா சிகிச்சை என்கின்ற முறையில் உத்தரவுகளை இட்டுவிட்டு மருத்துவமனைகளும் காப்பீட்டு நிறுவனமும் காப்பீட்டிற்காக செல்லக்கூடியவர்களிடம் பணம் பறிக்கும் சூழ்நிலை என்பது தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய நிலைமையில்தான் அடுத்து ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் மாறக்கூடிய நிலைமையில் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்து அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த பெருந்திரள் முறையீட்டில் வலியுறுத்துகின்றோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொத்தங்குடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை உள்ளிட்டவை இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவின் 4 தளங்களிலும் குடிநீர் வராததால் நோயாளிகள் மற்றும் அவரது உதவியாளர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஹரிஹரன் என்பவர் உடல்நலம் பாதித்த தனது குழந்தையை அரசு மருத்துவமனையின் உள்நோயாளியாக RCH பிளாக்கில் அனுமதித்தார். இந்த நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் வராததால் ஹரிஹரன் உட்பட மற்றும் பிற நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். வெளிநாடுகளுக்கு சென்று சுகாதாரமான சூழலில் சுற்றி மகிழ்ந்து வீடியோ பதிவிடும் ஸ்டாலின் அரசின் விளம்பர வெறியர் மாசு இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். நான் ட்ரீட்மெண்ட் குறை சொல்லல, ஆனா எங்களுக்கு சுகாதாரம் கொஞ்சமா சுத்தமா கொடுங்க, எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோமே தவிர வேற எதுவும் கேட்கல. 2வது, குடிக்கிற இடத்துல பார்த்தா புகையில பொருள் கிடக்கு, அது எப்படி அங்க வருதுன்னே தெரியல, எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒரு குடி தண்ணி வரல, புகையில பொருளும் சிகரெட் பீடி துண்டும் அந்த மாதிரி கடந்துச்சு அப்படின்னா அந்த நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை கிளீன் பண்றவங்க கிளீன் பண்றாங்களா பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியல. இது அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன பண்றாங்கிறது தெரியல.